நமக்குள் தேவை. அப்பதான் நம்ம ஆண்டவரிடத்துல இருந்து நன்மைகளை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப விசுவாசம் எனக்குள்ள இல்லையே, விசுவாசத்தில் நான் குறைவா இருக்கிறேனே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? அப்ப எனக்குள்ள விசுவாசம் வரணுமே, அவிசுவாசம் நீங்கணுமே, நான் என்ன செய்யணும்னு கேக்குறீங்களா? மார்க் 9 அதிகாரத்துல கூட ஒரு தகப்பன் தன்னுடைய மகன் பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறான். அவனுக்காக இயேசு இடத்துல வருகிறான். அப்ப இயேசு சொல்லுகிறாரு, நீ விசுவாசித்தா உனக்கு சுகம் கிடைக்குங்கிறாரு மகனுக்கு. அப்ப அவன் சொல்லுகிறான், எனக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் நீங்க ஆண்டவரே, விசுவாசத்துல குறைவா இருக்கிறேன் என்று தன்னை ஒத்துக்கொள்கிறதை நாம் அங்க பார்க்கிறோம். கர்த்தர் அவனை சுகமாக்குறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் நம்முடைய அவிசுவாசம் நீங்க வேண்டும், விசுவாசம் உண்டாக வேண்டுமானால் அந்த விசுவாசம் எப்படி நமக்குள்ளே வரும்? விசுவாசிக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார் என்றால் அந்த விசுவாசம் எப்படி வரும் என்று இயேசு சொல்லுவாரே. ரோமர் 10 அதிகாரம் 17வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கேள்வியினால் விசுவாசம் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். அப்படியானால் என்ன? விசுவாசம் நமக்குள் வர வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது அந்த வார்த்தை நமக்குள் விசுவாசத்தை உண்டாக்குகிறது. அந்த விசுவாசத்தை உடையவர்களாய் நாம் தேவனிடத்தில் போகும்போது நன்மைகளை பெற்றுக் கொள்கிறோம். அப்ப நமக்குள்ள விசுவாசம் பெருகும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அவிசுவாசம் நீங்களும் நினைச்சீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, கர்த்தருடைய வார்த்தையை வாசிங்க. நீங்களே வாசிக்கிறீங்க போது உங்களுக்கு வார்த்தையை வாசிக்கும் போது காதுகள் அந்த வார்த்தையை கேட்கட்டும். மற்றவர்கள் கொடுக்கிற நல்ல தேவ செய்திகளையும் நீங்க என்ன செய்யலாம்? கேட்கலாம். வார்த்தையை கேட்க கேட்க அது நமக்குள் விசுவாசத்தை உண்டாகும். இதற்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டு கூட இருக்குது. நீங்க அப்போஸ்தலர் 14வது அதிகாரத்துல 8 to 10 வசனங்களை வாசிக்கிறோம். பிறவியிலிருந்து ஒரு மனிதன் முடவனா இருக்கிறான். லிஸ்திராங்கிற ஒரு பட்டணத்துல பவுல் அங்கு வசனத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். அவன் அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறான். உடனே பவுல் பிரசங்கத்தின் நடுவிலே சொல்கிறார், அவன் கேட்க கேட்க அவனுக்குள் விசுவாசம் உண்டாகிவிட்டதை பவுல் பார்த்து இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொன்ன போது பிறவியிலிருந்து முடவனாயிருந்த அந்த மனிதன் எழுந்து நடக்கிறான். எப்படி அவனுக்கு சுகம் உண்டாயிற்று? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டான். கேட்டதுனால விசுவாசம் வந்தது. அந்த விசுவாசத்தினால் சுகம் வந்தது. இதுதான் தேவனுடைய பிள்ளைகளே, தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக் கொள்வதற்கான வழி. இதை மறந்து போக கூடாது. உங்களுக்காக இப்போது நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசுவாசம் என்கிற அந்த தட்டை ஏந்தி கொண்டு தேவனிடத்துல வந்து தேவனிடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசத்துல பலனடைய உதவி செய்யுங்க. இது அப்படி செய்யப்படுறதுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பெல் பட்டனை அழுத்த மறக்காதீங்க. உங்க நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்தவும் மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.